நாம் ரொம்ப நல்லவங்களாக இருப்போம், ஆனால் நம்மளை ஒரு பொருட்டை கூட மதிக்க மாட்டாங்க. இதுக்கு காரணம் நம்மளுடைய கேரக்டர் கிடையாது, நம்மளுடைய பிஹேவியர். இந்த வீடியோவில் சில உண்மைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிர்நிப் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிரிக்கணும், அதுக்குன்னு அதிகமாக சத்தமாக சிரிக்கக்கூடாது. ஏன்னா பவரில் இருக்கிறவங்க சத்தமாக சிரிக்க மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஓவர் ஷேரிங் ரிஸ்கை கிரியேட் பண்ணும். சில வித மிஸ்ட்ரீஸ் இருந்தால் தான் ரெஸ்பெக்ட் அப்படின்றது அதிகரிக்கும். யாராவது நம்மளை அவமதிச்சாங்க அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக டாலரேட் பண்ணி போயிடுவோம். அப்படி பண்ணாமல் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் அப்படின்றத அவங்களுக்கு உணர்த்தணும். நம்மளுடைய வேல்யூ நமக்கு தெரியாதப்ப நம்ம யார்கிட்ட போய் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்ரூவல் கேட்டாலும் நிச்சயமாக அந்த அப்ரூவல் அப்படின்றத அவங்க தரமாட்டாங்க. ஒரு நல்ல மனிதனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு சாஃப்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம மேலே ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஓவர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஒரு ஸ்ட்ராங் பீப்புள் ஜஸ்டிஃபை பண்ண மாட்டாங்க, டிசைட் பண்ணுவாங்க. நம்மளை சுற்றி ஒரு பவுண்டரிஸை கிரியேட் பண்ணும். லைன் போடாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளை ஈஸியாக அலட்சியப்படுத்திடுவாங்க. எல்லாத்துக்கும் எஸ் அப்படின்னு இழுத்து போட்டு செய்யாமல் ஒரு லிமிட்டடான அக்சஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம மேலே மதிப்பு அதிகரிக்கும். தனிமையாக இருக்க பயப்படுறப்ப தான் ஏதாவது ஒரு விரக்தி வரப்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். சின்ன ஸ்பேஸ் கிடைச்ச கூட அதை நமக்கு சாதகமாக மாற்றிக்கணும், இல்லைனா அது நம்மளை டாமினேட் பண்ணிடும். ஸோ ரெஸ்பெக்டை யாரும் கிஃப்டாக தரமாட்டாங்க, நாம் தான் கிரியேட் பண்ணோம். நைஸ் கையா இருக்கலாம், ஆனால் வீக் கையா தான் இருக்கக்கூடாது. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிர்நிப் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.